வணக்கம். ஜோதிடர் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே வணக்கம். இந்த வார ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கேள்வியில் நமக்கு கேட்டிருக்கும் கேள்விகள், இருதார அமைப்பு எந்த கிரகத்தால் ஏற்படுகிறது? இந்த வார ஆன்மீக கேள்வி, கடவுளுக்கு நாம் ஏன் மாலை கொண்டு போய் வணங்குகின்றோம்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருதார அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 2 தாரம் எதனால வருது, எந்த கிரகத்தால் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 தாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கலாச்சார மாற்றத்தால் தான் முதல்ல வந்துச்சு. அதாவது அந்த காலத்தில் ஒரு ஜோதிடர்கள் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருதார அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் ஒரு திருமணம் தான் பண்ணினாங்க. அவங்க வாழ்ந்தாங்களா வாழலையா அப்படிங்கிறது இங்கே பேச்சுக்கு இடமே இல்லை. ஆனால் அந்த ஒருவனோட மட்டும்தான் வாழ்ந்துருந்தாங்க. ஏன்னா அது அந்த காலத்துடைய கலாச்சாரம். இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க வீட்டில் இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் புகுந்த வீட்டுக்கு வந்தால் அதே இளவரசி மாதிரி தான் அவங்க நடத்தணும். அவங்கள நம்ம ஒரு முன்னுக்கு பின்னால் நடத்தணும். அப்படிங்கிறப்ப தான் அங்கே நானும் படிச்சிருக்கேன், நானும் வேலைக்கு போகிறேன், என்னாலையும் சம்பாதிக்க முடியும், என்னாலையும் தனியாக அதாவது யாருடைய துணையும் இல்லாமல் என்னாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற நிலையில் இன்றைய கலாச்சாரத்தில் இருக்கிற பெண்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதில்ல. அதனால் ஒரு மனமுடிவு அப்படிங்கிறது வருது. இருதார அமைப்பு அப்படிங்கிறது அது இந்த கலாச்சார மாற்றத்தில் தான் வருது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஜாதகத்தை ஜோதிடத்தை மாற்றி சொல்லணும். அந்த காலத்தில் சொல்ல முடியாது, ஆனால் இந்த காலத்தில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் பெண்கள் 2 திருமணம் இல்லை 3வது திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஜாதகம்லாம் வருது, அதனால் சொல்கிறேன். அப்போது இருதார அமைப்பு எதனால் வருது அப்படின்னா, இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே பூத கண்ணாடி வச்சுட்டு தேட வேண்டியதாக இருக்குது. சிலர் அது ஈஸியாக சொல்லிடுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நட்சத்திரம் எங்களுக்கு அந்த 7 பொருத்தம் இருக்குங்க, திருமண பொருத்தத்தில் எங்களுக்கு இப்போ 8 பொருத்தம் இருக்குங்க, நாங்களே பார்த்துட்டோம் நட்சத்திர பொருத்தத்தை அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் நட்சத்திர பொருத்தமே பார்க்கலனாலும் அவங்க நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஒரு தாரத்தில் தான் வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி கோர்ட்டு பக்கம் போனோம்னா அத்தனை டிவோர்ஸ் கேஸு. இந்த காலத்தில் திருமண பொருத்தங்கிறத அப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காலச்சூழ்நிலை, கலாச்சார மாற்றம். அப்போது இருதார அமைப்பு ஏன் வருது அப்படின்னா, முதல்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 7ஆம் இடம் எப்படி இருக்குது, அதுதான் வாழ்க்கை துணையை குறிக்கும். 7ஆம் இடத்துல ஒரு பலகீனமான ஒரு கிரகம் இருந்தால், அல்லது 7ஆம் இடத்துக்கு ஒரு பாவ கிரகங்கள் 2 பார்த்ததுன்னா அந்த 7ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் பலமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நல்ல கிரகம், பலமான கிரகம் இருந்து அதோட தசை வருது அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு 2வது தரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திடலாம். அதுவும் அந்த தசையோ புக்தியோ ஒரு 2 வருஷத்தில் வருது, 4 வருஷத்தில் வருது. அப்போ இந்த சனியா அஷ்டம சனி வருது, 7.5 சனி வருது, இல்லை சஷ்டாஷ்டகமாக புக்தி தசை நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கட்டாயமாக சொல்லிடலாம் இது ஒரு பிரிவினையில் தான் முடியும் அப்படின்னு. இருதார தோஷம் இருக்குது, 2 கல்யாணம் இருக்குது. அதான் இருதார தோஷங்கிறது 2வது கல்யாணம். அப்போ அந்த 2 கல்யாணம் இருக்குங்கிறப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, ஒரு ஆணுக்கு 32 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு 28 வயசுக்கு மேலே பண்ணணும். இதில் 2ஆம் ஒரு லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தோட 7ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் தொடர்பு இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு 2 தாரம் அப்படிங்கிறத சொல்லிடலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த 2வது தாரம் கிடைக்குதா இல்லை அந்த ஒரு தாரத்தோட முறிவு ஏற்படுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், 7ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதனால தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த காலத்தில் யாரும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. திருமண பொருத்தம் நாங்கள் அந்த காலத்தில் பண்ணலையா, நாங்களாம் வாழலையா அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துடைய மாற்றம் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற நடைமுறைகள் வேறு. அதனால் இந்த காலத்துலலாம் எப்போ யாரும் அந்த மாதிரிலாம் வாழ மாட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த 7ஆம் இடம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா அந்த இருதார அடுத்ததாக நாங்கள் 11ஆம் இடத்தை பார்ப்போம். 11ஆம் இடம் எப்படி இருக்குது, அடுத்ததாக 3ஆம் இடம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்குது, அந்த 7ஆம் இடத்த அதிபதி எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த தசை நடக்குது, புக்தி நடக்குது, இவங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னா திருமண பொருத்தங்கிறத ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால்
ஒரு ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது திருமணம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா நம்ம முக்கியமாக, அதாவது கல்யாணம் அப்படின்னு வந்துடுச்சுனாலே முதல்ல வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்தது நாங்கள் டக்குன்னு 11ஆம் இடத்துக்கு தான் போகிறோம். 11ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா, 7ஆம் இடம் வீக்காக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இருதாரம். அப்போ அந்த தசை வர்றப்ப நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், லேட்டாக கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் வந்து நாங்கள் இருதாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்ததான் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது கடவுளுக்கு ஏன் மாலை சூட்டுகிறோம் அப்படின்னு. மாலை சூடுறது அப்படின்னாலே அது ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு அன்பின் நிமித்தமாக, ஒரு அவங்களுக்கு மரியாதை பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இதில் வந்து நம்மளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கடவுளுக்கு அந்த ஒரு மலர் மாலை அப்படிங்கிறதே சூட்டணும். அடுத்ததாக வந்து அந்த மலர் அப்படிங்கிறது காலையில் பூத்து இரவு நேரத்தில் காஞ்சி போகக்கூடியது. அப்போது அதே போல தான் ஒரு உயிரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜனனமாகி ஒரு குறிப்பிட்ட நாளில் மரணமாகிடும் அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக ரீதியாக விளக்கிறதுக்காக தான் அந்த மலர் அப்படிங்கிறதே நம்ம கடவுளுக்கு சூட்டுறோம். இதில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து தீபம் ஏற்றுறது, இந்த வாசனை திரவியங்களை வைக்கிறது, கற்பூரம் மாதிரியான ஒரு வாசனை பொருட்களை வைக்கிறது, அதோட வாசனை நிறைந்த மலர்களை வைக்கிறது, இப்படி நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய அத்தனையும் தான் நம்ம கடவுளுக்கு வைக்கிறோம். அதில் ஒன்றா தான் நம்ம மலர் மாலையை வைக்கிறோம் ஒழிய வேறு எந்த ஒரு தனிப்பட்ட காரணங்களையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி.